இன்டர்நெட்டா? ஓகே யா. ஸோ இப்போ வந்து நம்ம ஹோஸ்ட் இன்வென்ட்ரி, விஎம் இன்வென்ட்ரி எல்லாமே பார்த்தோம். தனித்தனியாக எப்படி ரிப்போர்ட் இருக்குன்னு செக் பார்த்தோம். இப்போ ஆர்வி டூல்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வந்து எல்லா கம்பெனிலையும் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க, ஆர்வி டூல். இந்த டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளிக்ல உங்களுக்கு அப்படியே அத்தனையும் கொண்டு வந்து கொட்டிடும். எத்தனை டேட்டா ஸ்டோர் இருக்கு, அதாவது எக்கச்சக்கமான டீடைல்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தான் எடுக்கணும். விஎம்க்கு தனியாக இருக்கும், நெட்வொர்க்கு தனியாக இருக்கும், ஸ்டோரேஜ் தனியாக இருக்கும், ஹோஸ்ட்டுக்கு தனியாக இருக்கும். அப்படியே ஒரு 20 டேப் இருக்கும் அதில். அந்த ரிப்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸல் ஃபைலில் தான் வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ ஆர்வி டூல் இன்ஸ்டால் பண்ணலாம். பாஸ்கர், இதில் ஆர்வி டூல் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலி போன கிளாஸ் செஷன், போன பேட்ச்ல இதை எடுக்க நினைச்சு எடுக்காமல விட்டேன். நான் நாவெல்லாம் போச்சு. இந்த பேட்ச்ல தான் இதை பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஆர்வி டூலுங்க ஒரு சின்ன EXE தான். அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட விசென்ட் கிரெடென்ஷியல் கொடுக்கணும். கிரெடென்ஷியல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம விசென்ட்ல டேட்டா ஃபெச் பண்ணி அதுவே நமக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துரும். அது ஒரு ஆட்டோமேட்டிக் டேட்டா. நீங்கள் அப்போ கேட்டீங்களா, ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா என்கிட்ட, விஎம்மோட டேட்டாவும் ஹோஸ்ட் டேட்டாவும் எல்லாமே ஒரே இதில் வருமானு கேட்டீங்கல்ல, அதுக்கான ஆன்சர் தான் அது. இது லைசன்ஸா ஃப்ரீ வெர்ஷன்? ஓப்பன் சோர்ஸ் தான். ஃப்ரீ வெர்ஷன் தான். ஆனால் என்வைரன்மெண்ட்ல யூஸ் பண்ணுறாங்களா ஜி ஆர்வி டூல்ஸ்? மோஸ்ட் ஆஃப் கம்பெனி யூஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ, இந்த ஆர்வி டூல் வந்து ஒன்லி டெல் சர்வர்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல மற்ற சர்வர்லையும் யூஸ் பண்ணலாமா? ஹெச்பி சர்வர் இந்த மாதிரி காமனா எல்லா சர்வர்லையும் யூஸ் பண்ணிடலாமா? சரி, நான் வந்துட்டேன். ஸோ நான் கண்டினியூ பண்றேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆர்வி டூல் பத்தி யூஸ் பண்ணேன். ம் ம் ஆர்பி டூல் பேசிக்கலி வந்து லாஸ்ட் கொஸ்டின் கேட்டிங்கல்ல, அதுக்கு வந்து ஆர்பி டூல் வந்து மோஸ்ட்லி வந்து ஜம்ப் சர்வர்ல பண்ணிட்டோம்னா, நார்மலி நம்ம அந்த கனெக்ஷன், அந்த வி சென்டர் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வி சென்டர் ஐபி அட்ரஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணா வந்துடும், உடனே எடுத்துடலாம் ஆல் த டேட்டா. அக்ரி கொடுங்க. Yes, let's make me better. What is this? Yes. I will better together. Okay. Yes. Let's see what it is. கைஸ், ஆர்வி டூலோட ஐகான் இப்படி தான் இருக்கும். ஓபன் பண்ணுங்க. கொடுத்துட்டேன். ஓகே. ஐபி அட்ரஸ் இந்த இப்ப வி சென்டர் இருக்குல்ல, அங்க வி சென்டர் போங்க.
இந்த ஐபி போடுங்க. அங்க எடுத்துட்டு போய் போடுங்க. லாகின் கொடுக்குவா? லாகின் கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அந்த விண்டோஸ் எடுத்துக்கும். பார்க்கலாம். என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருங்க? அட்மினிஸ்ட்ரேட்டரா? ஓகே, அப்ப அதே பாஸ்வேர்டு கொடுங்க. பிகாஸ் இது விண்டோஸ் அக்கௌண்ட் எடுத்துக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் வேற எதனா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா இதுக்கு? இது அட்மினிஸ்ட்ரேட்டரே கொடுக்குவா? 1 செகண்ட். இல்ல டொமைன்லயும் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இப்போ இந்த விசென்டர் டொமைன் இல்ல அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. vSphere.local தான கொடுக்கணும். .local. vCenter-ஓட யூசர் நேம் பாஸ்வேர்டா? ஆமா. உங்களுக்கு டொமைன் இப்போ வந்து டொமைன் நேம்ல லாகின் பண்ணுவீங்க vCenter. சோ அப்படி இருக்கும்போது உங்க அக்கவுண்ட் டொமைன் நேம்ல நீங்க கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வந்து டொமைன்ல ஆட் பண்ணி இல்லன்றதுனால நான் அதே பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்றேன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது வந்து இந்த EXE-ல அந்த கிளஸ்டருக்கு எந்த EXE-ல வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த இதுல வேணாலும் பண்ணிக்கலாம். ESXi-லன்னு இல்ல, எந்த சர்வர்ல ஜம்ப் சர்வர்ல பண்ணாலும் கனெக்ஷன் வரும். இப்ப கம்பெனிலாம் என்ன இருக்கும்னா ஒரு ஜம்ப் சர்வர் இருக்கும். அந்த ஜம்ப் சர்வர்ல போய் தான் எல்லாத்தையும் ஆக்சஸ் எல்லா சர்வரையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மெயின் சர்வர் வச்சிருப்பாங்க. சோ அந்த சர்வர்ல ஆர்வி டூல் எல்லாவனும் வச்சிருப்பான். இப்ப வந்து ஆர்வி டூல் இப்ப அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்துச்சுன்னா, இப்ப என்கிட்ட 4 vCenter இருக்கு அப்படின்னா அந்த ஆர்வி டூல் ஓபன் பண்ணி எனக்கு எந்த அந்த 4 vCenterல எந்த vCenter ரிப்போர்ட் வேணுமோ அந்த vCenterோட ஐபி அட்ரஸோ இல்ல அந்த நேம் ஹோஸ்ட் நேமோ போட்டு நான் வச்சுட்டேன்னா எடுத்து போட்டுட்டேன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அக்கௌண்ட்னா அந்த ஜம்ப் சர்வருக்கு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, விண்டோஸ் கிரெடென்ஷியல். சோ அத போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா இதுல வந்து நம்ம டொமைன்ல இல்ல, சோ விண்டோஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் வந்து அட்மின் அக்கௌண்டே போட சொல்றேன். லோட் ஆயிட்டே இருக்குங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். நாட் ரெஸ்பாண்ட் வந்துச்சு. மேல கொடுத்திருக்க இல்ல ஐபி புது சர்வரோட ஐபியா? இல்ல vSphere ஸ்பெல்லிங் தப்பு ஜி. vSphere தப்பு. இல்ல அதான் பார்த்தேன் நானு. இருங்க, இது கேன்சல் ஆயிடுச்சா? கேன்சல் பண்ணி திரும்பி போடுவா? கேன்சல் பண்றேங்க. கேன்சல் பண்ணிட்டு போடுங்க. ஜி மேல கொடுத்திருக்க ஐபி வந்து பிசிக்கல் சர்வரோட ஐபியா? இன்னொரு vCenter. இதுதான் vCenterோட ஐபி அட்ரஸ். அது மேல தெரியுதுங்களா? நாட் செக்யூர்னு மேல தெரியுதுங்களா vCenter ஐபி? அந்த ஐபி தான் நான் போட சொன்னேன். ஓகே. இப்ப எந்த vCenter நம்ம வந்து இப்ப மல்டிபிள் vCenter மேனேஜ் பண்ணுவாங்க கம்பெனில, ஓகேங்களா, ஐடில. சோ நம்மளுக்கு எந்த vCenterல இருக்க உடைய டேட்டா வந்து நம்மளுக்கு வேணுமோ அந்த vCenterோட ஐபியோ இல்ல ஓஸ் நேமோ போட்டு நம்ம ஆர்வி டூல்ல எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம லேப்டாப்ல இது இன்ஸ்டால் பண்ணா அந்த நெட்வொர்க்ல இருந்து நம்ம ஸ்கேன் பண்ணா கிடைச்சிரும், கரெக்ட்டா? சரி, லேப்டாப்ல போடுறீங்கன்னா நீங்க vCenter வச்சிருப்பீங்களா லேப்டாப்ல? இல்ல vCenterனா வைக்கல. சும்மா என்னோட இப்ப நான் கிளையண்ட் மாதிரி வச்சுட்டு அந்த நெட்வொர்க்ல அந்த கேபிள்ல போட்டு ஸ்கேன் பண்ணோம்னா அந்த டீடைல் வந்துருமோ? வராது. தெரியல, அதான் கேக்குறேன். அப்படி வராது. இது வந்து மெயினா இது வந்து vCenterக்காகவே இது மேட் பண்ண ஒரு ஆர்வி டூல். இது டூல். சோ அது மாதிரி வர சான்ஸ் இல்ல. vSphere VSPHE or okay. ஓகே, ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா, சூப்பர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா V-info இருக்கு, vCPU, நிறைய கேட்டகரி இருக்கு, தெரியுதுங்களா? vCPU, vmemory, vdisk, vpartition, மேல vpartition, vnetwork, vcd. சோ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். V-info போங்க. V-infoல என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய VM என்னென்ன VM இருக்கு, ஓகேவா, அந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்க VM நேம் என்ன ஸ்டேட்ல இருக்கு, இது பவர் ஆஃப்ல இருக்கா, பவர் ஆன்ல இருக்கா, அந்த VM வந்து அப்ல இருக்கா, டவுன்ல இருக்கா, டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருக்கோமா, ஃபால்ஸ், SRM பிளேஸ் ஹோல்டர், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் இங்க சொல்றேன். அப்புறம் DNS நேம் வந்துருங்க டைரக்டா. கான்ஃபிகரேஷன் ஸ்டேட்டஸ் ஆல்வேஸ் கிரீன், பிகாஸ் அதர்வைஸ் நம்ம வந்து
எதுவும் பெருசா காமிக்காது. டிஎன்எஸ் நேம் வந்து நம்ம என்ன டிஎன்எஸ் இங்க கொடுத்துருக்கோம், techie.com இல்லையா அந்த விசென்ட்றது. ஆமா. ஸோ அந்த விசென்டர் உடையது techie.com. அந்த டிஎன்எஸ் தான் நம்மளுக்கு இருக்கு, அது காமிக்குது. ஸோ விண்டோஸ் ஒரு சர்வர் வச்சிருக்கோம், வின் 2Kன்றது. அந்த விண்டோஸை வந்து techie.comல டிஎன்எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து சர்வர் நேம் பிளஸ் டிஎன்எஸ் நேம் காமிக்குது. techie.comன்றது தான் டிஎன்எஸ் நேம். டிஎன்எஸ் நேம் என்ன அப்படின்னா ஒரு சர்வருக்கு பக்கத்துல வர்றது. ஆல்ரெடி டிஎன்எஸ் டாபிக் தேடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விண்டோஸ்ல. ஸோ டிஎன்எஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அந்த செஷனை இன்னைக்கே போய் பாருங்க, உங்களுக்கு ரீகால் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் டிஎன்எஸ். இப்போ கனெக்டட் ஸ்டேட்டு என்ன அதுதான். இப்போ மற்றபடி வந்து பவர் ஆன் வந்து இந்த டேட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் இது ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் விசிபி போறீங்களா? ஓகே. நீங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் ரிப்போர்ட். இப்போ வந்து யாருன்னா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிசினஸ் கேக்குறான், எனக்கு வந்து என்னுடைய கிளஸ்டர்ல இருக்க, என்னுடைய சைட்ல டேட்டா சென்டர்ல இருக்க எனக்கு இன்வென்ட்ரி வேணும். நான் வந்து ஃபியூச்சர்ல நாளைக்கு அடுத்த மாசமே வந்து நான் வந்து சர்வர் வந்து ஆட் பண்ண முடியுமா, விஎம் வந்து ஒரு 2-4 விஎம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வேணும், என்னால ஆட் பண்ண முடியுமா, கெப்பாசிட்டி இருக்கா, எந்த ESXல கெப்பாசிட்டி இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கா அப்படின்றத அவன் கேட்பான். அவன் கேட்டானா, நான் இது சினாரியோ சொல்றேன், இது ஒரு சினாரியோ கேட்டானா, நீங்க வந்து உட்காந்து விசென்டர்ல பொறுமையா தடவிட்டு இருக்க முடியாதுல்ல, பார்த்துட்டு கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. கரெக்டுங்களா? அவன் ஒரு 10 கிளஸ்டருக்கு 10 டேட்டா சென்டருக்கு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு அதுல வந்து ஒரு 100 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 சர்வருக்கான டேட்டாவை நீங்க வந்து கரெக்டா கிளியரா உங்களுக்கு அக்யூரேட்டான டேட்டா வேணும்னா நம்ம ஆர்வி டூல்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஆர்வி டூல்ஸ்ல நம்மளுக்கு கிளியரா எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிடும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஆர்வி டூல்ஸ் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம என்ன அவன் கேட்கறானோ அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டா போதும். ஸோ மெயினா இந்த பர்பஸ்க்காக தான் ஃபியூச்சர் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், ஃபியூச்சர்ல எத்தனை சர்வர் ஆட் பண்ணலாம், எவ்வளவு மெமரி ஆட் பண்ணலாம், எவ்வளவு CPU ஆட் பண்ணலாம், எவ்வளவு டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ணலாம் இருக்கிற சர்வர் எக்ஸிஸ்டிங் சர்வர்ல. ஸோ இது மாதிரி அனலைஸ் பண்றது இந்த கெப்பாசிட்டி பிளானிங்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி பிளான் பண்றதுக்காகவே மெயினா ஆர்வி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்னாப்ஷாட் இப்போ வந்து எத்தனை விஎம்ல ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுது, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை வி ஸ்னாப்ஷாட் போங்க, வி ஸ்னாப்ஷாட் போனீங்கன்னா இதுல எப்ப ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், என்ன எத்தனை அந்த ஸ்னாப்ஷாட் என்ன சைஸ் அப்படிங்கிறது தெளிவா காமிச்சிடும். இப்போ அந்த விசிஎஸ் விஎம் போங்க, ஸ்னாப்ஷாட் இருக்காம பாருங்க, விசிஎஸ் விஎம் ஸ்னாப்ஷாட் காமிக்குது. இல்ல விசிஎஸ் விசென்டர் போங்க, விசென்டர் இந்த போறேன் இருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ஆட்டோமேஷன். ஓகே, நீங்க எதுவுமே வந்து ப்ராப்பரா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த பாருங்க, இங்க பாருங்க ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து எப்படி வந்து டைம் கன்சியூம் ஆகணும்னு சொல்றேன். ஒரு கிளஸ்டர் இருக்கு, அந்த கிளஸ்டர் எத்தனை ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுதுன்னு சொல்லி உங்க மேனேஜர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு விஎம் ஒரு 1000 விஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 விஎமோட மேனுவலா நீங்க செக் பண்ணீங்கன்னா கதைக்கு ஆகாது. அப்ப நீங்க இந்த ரிப்போர்ட் ரன் பண்ணி டப்புன்னு எடுத்து கொடுத்து போயிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த கிளஸ்டர்ல இந்த ஹோஸ்ட்ல இந்த விஎம்ல ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுது, இதை டெலிட் பண்ண சொல்லி கஸ்டமர்ட்ட சொல்லுங்க சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்ப அங்க போங்க, ரிப்போர்ட்டுக்கு போங்க. இங்க பாத்தீங்கன்னா விசிஎஸ்ஏவிஎம் ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுது, அது எவ்வளவு சைஸ் என்ன, அப்ப நமக்கு ரிப்போர்ட்டிங் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபெச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கேட்டா இந்த காலங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் யூஸ் பண்றது வி இன்ஃபோ, அப்புறம் வி ஹோஸ்ட், அப்புறம் வி ஸ்னாப்ஷாட். இது நிறைய அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். வி இன்ஃபோ அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வி இன்ஃபோல எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா வி இன்ஃபோன்னு, இதுல எல்லாமே இருக்கும். இந்த ரிப்போர்ட் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபைல் போங்க, ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆல் டு எக்ஸல் இருக்கும், அதை கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆல் டு எக்ஸல் இதை கொடுத்தீங்கன்னா இந்த எல்லா ரிப்போர்ட் எக்ஸலுக்கு வந்துடும். அத்தனை ரிப்போர்ட் எக்ஸலுக்கு வந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும், ஜெனரேட் ஆக டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா நாட் டெஸ்ட் பண்ணி போயிடும். இது கிளிக் பண்ணாதீங்க, அது ரிப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் ஒரு
ஒரு ஒரு ஒரு நிமிஷம் ஆகும். இல்ல அதுல வெயிட் இதுல டேட்டா பண்ணுவோம். ரொம்ப பெருசா இல்ல தெரியும், அதனால சீக்கிரம் வந்துரும். எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டு இது போய் பாருங்க. ஒரு 4 சர்வர் தானே இருக்கு உள்ள, சோ அதனால அவ்வளவு டைம் எடுக்காது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன போட்டீங்க பாஸ்கர்? என்னோட யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் விஸ்பர் போட்டீங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஃபைன் ஃபைன். ஏன்னா அவங்க இது வச்சுல தெரியாது, அதனால நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் போட சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. கைஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூலாம் கேட்க மாட்டாங்க. இந்த क्वेश्चन இன்டர்வியூல வரவே வராது இதெல்லாம். ஆனா நீங்க வொர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு வேலையை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தும். மிச்சப்படுத்தினா எக்கச்சக்கமா மிச்சப்படுத்தும் இந்த டூல். இந்த டூல் மட்டும் நீங்க ரன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இன்வென்டரி மாதிரி இது. லைக் ஒரு டேட்டாபேஸ் இது. உங்ககிட்ட எந்த விஎம் இருக்கு, அது எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குது, எந்த ஹோஸ்ட் இருக்குது, அப்படி எல்லாமே இதுல போட்டு எடுத்துக்கலாம். நீங்க டப்பு டப்புன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துடும். இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வேணா நீங்க இதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்கர் கோ டு அந்த இதுக்கு போங்க, ஜம்ப்ஸோக்கு போங்க. ஆர்வி போங்க, ஆர்வி இந்த ஒரு செகண்ட். அப்போ நம்ம அங்க ஒன் பை ஒன்னா எடுத்தது இதுல வந்து ஓவரால் இது கன்சாலிடேட்டா கிடைக்கும். ஆமா, சிங்கிள் கிளிக்ல எல்லாமே நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், ஜெனரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்களேன், n நம்பர் ஆஃப் ரிப்போர்ட் இதுல இருக்கு. டேட்டா ஸ்டோர் பத்தி இருக்குது, சுவிட்சை பத்தி இருக்குது, லைசன்ஸ் பத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. நீ ஒரே கிளிக்ல எல்லாமே HPA பத்தி இருக்குது பாருங்க இதுல. நெக்ஸ்ட் சரி, ஆர்பி டூலுக்கு ஏபிஐ இருக்கா? ரெஸ்ட் ஏபிஐ இல்லல்ல? ஆஹா. ஓகே, சோ இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் பார்த்தாச்சா? வி கிளஸ்டர் போங்க, வி ஹோஸ்ட் போங்க. வி கிளஸ்டர். ரெண்டு இதுல வந்து ஹோஸ்ட்க்கு ஒரு கிளஸ்டரை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். வி ஹோஸ்ட் முக்கியமா வி ஹோஸ்ட்ல பக்காவா இருக்கும். அந்த ஹோஸ்டோட சீரியல் நம்பர், அது அந்த ஹோஸ்டோட இதுல இல்லாம இருக்கும். பட் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நான் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆர்வி இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எங்க என்வரான்மெண்ட்டுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு ஒரு 25 வி சென்டர் இருக்குது. ஒவ்வொரு வி சென்டருக்கும் நாங்க தனித்தனி ஆர்வி ரன் பண்ணணும். ஸோ டேட்டாலாம் மேனுவலா எடுக்க முடியாது. ஆர்வி டூல்ஸ் தான் ஒப்பேத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்வி டூல் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். விஹெச்பிஏ போங்க. இதுல பாத்தீங்கன்னா HPA-ஓட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த WWN நம்பர், WWPN நம்பர், அது எல்லாமே இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். இந்த டேட்டால லைசன்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன் கைஸ், இதுல டவுட்ஸ் தான் கேளுங்க கைஸ். இதுல நீங்க ஒவ்வொன்றா பாத்துக்கலாம். நீங்க ரன் பண்ணி நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது இதுல. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஒவ்வொன்றா நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த என்வாயர்மெண்ட்ல வந்து இப்போ இந்த டூல் கண்டிப்பா ஏதாவது டூல் யூஸ் பண்ணுவாங்களே ஜி? மேக்ஸிமம் இப்போ சப்போஸ் ஆர்வி டூல் எல்லா என்வரான்மெண்ட்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த டூல் யூஸ் பண்றாங்க. அடுத்து உங்க என்வரான்மெண்ட்ல எந்த டூல் யூஸ் பண்றாங்க? இதை யூஸ் பண்றாங்க. இதுதான் எல்லா என்விரான்மெண்ட்லயுமே இதுதான். இது வந்து VMware ரெக்கமெண்ட் பண்ற டூல் இதுதான். VMware ரெக்கமெண்ட் பண்ணது இதுதான். சோ ஹலோ எஸ் சொல்லுங்க. VMwareல ரெக்கமெண்ட் பண்ற டூலே இதுதான். ஆர்வி டூல் தான் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு அவனே சொல்றான். சோ ஆர்வி டூலை விட வேற எந்த டூலுமே அக்யூரேட்டான டேட்டா நம்மளுக்கு கிடைக்காது. எங்க என்விரான்மெண்ட்ல இதுதான் யூஸ் பண்றோம். பிகாஸ் மல்டிபிள் வி சென்டர் வச்சிருக்கும் போது வந்து நம்ம கரெக்டா எதுல என்னென்ன இருக்குன்றது பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் இது ஆர்வி டூல். எனக்கு தெரிஞ்சு 99% வந்து எல்லா கம்பெனிலயுமே ஆர்வி டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வேற ஃபீசிபிள் இல்ல. இதுதான் ஃபீசிபிலிட்டி அந்த வி சென்டருக்கு.
மத்தபடி வேற ஒண்ணும் பண்ணலாம என்ன பண்ணலாம்னா ஸ்கிரிப்ட் போடலாம். ஸ்கிரிப்ட் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் போட்டுட்டு ஷெட்யூல் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கலாம். ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சவன் அத பண்ணலாம். பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. இப்போ உங்க டீமுக்கு ஸ்கிரிப்டிங் இருந்தா பண்ணலாம். இப்போ ஸ்கிரிப்டிங்கே இல்ல ரிப்போர்ட் இருந்தா நம்ம இது மூலமா எடுத்துக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆர்வி டூல்ல ஒர்க் ஆகுமா அது? அது வந்து பவர் சிஎல்ஐல வந்து யூஸ் பண்ணோம். பவர் ஷெல் இருக்குல்ல அதுல போட்டு ரன் பண்ணணும். விஎம்ஆரோட ஸ்கிரிப்ட் வந்து பவர் சிஎல்ஐ. ஓகே ஓகே வேற டவுட் இருந்தா கேளுங்க. யாரா கேட்க வந்தீங்களா ஏதோ? இல்ல அவ்வளவுதான். இல்ல ஒருத்தர் கேட்டாரு இது ஓபன் சோர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு, அதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கண்ணே. இல்ல அதான் அர்ச்சனா சொல்லிட்டாங்களே விஎம்ஆர் வந்து ரெக்கமெண்ட் பண்றான், இதுதான் சஜஸ்ட் பண்றான், இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் தேர்ட் பார்ட்டி டூல் வந்து எதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலா இருந்தா யூஸ் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் பார்ட்டி டூல் பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணணும், இந்த இது எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. உங்க சிவிலேயே டூல்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி டூல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஆர்வி டூல்ஸ் அந்த விம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இதுவும் டூல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டவுட், இப்போ இந்த ஆர்வி டூல் யூஸ் பண்றதுக்கு ஏதாவது போர்ட் ஓபன் பண்ணணுமா இல்ல ஜஸ்ட் லோக்கல் சர்வர்ல வந்து லோக்கல் ஆக்சுவலா அந்த என்வாயர்மெண்ட்ல லோக்கல்ல ஏதாவது ஒரு மிஷின்ல நீங்க ஆர்வி டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இப்போ கொடுத்தேன் பாத்தீங்கன்னா கிரெடென்ஷியலை கொடுத்து நீங்க ரன் பண்ண. இங்க மேட்டர் வந்து கிரெடென்ஷியல் தான். ஓகே போர்ட்லாம் நெசசரியா கிடையாது, ஜஸ்ட் லாகின் பண்ணி நம்ம உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். விஸ்பேரோட கிரெடென்ஷியல் நம்ம கொடுத்துட்டோம், விசென்டரோட கிரெடென்ஷியல் கொடுத்துட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்க வந்து ரெப்ளிகேட் ஆயிடும். ஆர்வி டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பாத்துக்கோங்க. 10 MB தான் வந்தது. ஓகே ஓகே. இப்போ சப்போஸ் என்வைரன்மென்ட்ல ஆர்வி டூல் இல்ல, இப்போ புதுசா ஆர்வி டூல் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? நம்ம அப்ரூவ் வாங்கி ஜஸ்ட் ESX இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்ல அது ரொம்ப சிம்பிள். அது ஆர்வி டூல்னால எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. உங்க சர்வரோ எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஜம்ப் சர்வர் இருக்குன்னா அதுல ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஆர்வி டூலோ இல்ல உங்க லேப்டாப்ல பண்ணிட்டு EXE அதுல காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாலும் ஓகே தான். ஏன்னா இது வந்து எதுவுமே இம்பாக்ட் பண்ணாது. சர்வர் இதனால இம்பாக்ட் ஆகாது, எதுவுமே பிரச்சனை வராது. ஸோ இது வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணுவாங்க. யாருமே வந்து வேணான்றத சொல்ல மாட்டாங்க. ஈவன் ஆர்வி டூல் வந்து உங்க டேட்டா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. மற்றபடி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துரும். ஆர்வி டூல் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்பெனிலும் அதுதான் யூஸ் பண்றாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆர்வி டூல்னால வந்தது இல்ல. ஓகே. இப்போ நெட்வொர்க்ல வந்து நம்ம இப்போ ஒரு நெட்வொர்க்ல ஏதாவது ஒரு பிசில ஆர்வி டூல் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் அந்த விசென்டரோட லாகின் கிரெடென்ஷியல் போட்டா நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாமா? இல்ல பர்టిక్యులர் இந்த டிவைஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஜம்ப் சர்வர்ல இருந்தா கனெக்ட் பண்ணும். பிகாஸ் இப்ப நீங்க வந்து எல்லா சர்வர்லயும் வந்து உங்க விசென்டர்ல லாகின் பண்ணிட முடியாது. கரெக்ட்டுங்களா? ஜம்ப் சர்வர்ல மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சோ அந்த ஜம்ப் சர்வர்ல ஆர்வி டூல் இருந்துச்சுன்னா ஆக்சஸபிளும் அப்படிதான் இருக்கும். அந்த ஆர்வி டூல்ல தான் உங்களால வந்து போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் வச்சிருப்போம் நெட்வொர்க்கே. நீங்க இஷ்டத்துக்கு நம்ம வேற சர்வர்ல எடுத்துடலாம் அப்படின்லாம் முடியாது. ஓகே. பர்టిక్యులர் சிம்பிளா டிவைஸ் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எங்க இருந்து விசென்டர் நீங்க ஆக்சஸ் பண்றீங்களோ அங்க இருந்து ஆர்வி டூல் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்க ஒரு ஜம்ப் சர்வர்ல இருந்து தான் விசென்டர் ஆக்சஸ் பண்ணுவீங்க. சோ அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து இப்ப எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாஸ்கர் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணார் இல்லையா, இந்த 192.168.10.10 இந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து ஆர்வி டூல் ரிப்போர்ட் எடுக்க முடியும். இதை தவிர்த்து இதுக்கு வெளியில நீங்க இன்ஸ்டால் பண்ணி ரிப்போர்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இங்க தானே விசென்டர் ஆக்சஸ் இருக்குது. ஓகே ஓகே. கேட்டிங்கன்னா எங்க இதுதான் இருக்கோ அங்க credential. தான் இருக்க முடியும். இப்படிதான் லாகின் பண்ணணும். இதான் லைக் நம்ம ஆர்டிபி எடுக்கிற மாதிரி ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டு அதோட கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா லைக் அதுல இருக்க அப்படியே பேர் வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் ஆட் விசென்டரோட பண்ணணும். ஐபி அட்ரஸ் விசென்டரோட ஐபி அட்ரஸ் ரொம்ப ஈஸி. இன்ஸ்டாலேஷன் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். ரைட்டா? ஆமா பார்த்தேன். இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன்ல ரொம்ப ஈஸி. பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நல்லா சிம்பிளா இருக்கு. டூல் ரொம்ப சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு. சிம்பிளா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். இங்க மேல இருக்கல இதெல்லாம் வந்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
இது ஜஸ்ட் என்னென்ன இருக்கு, என்னென்ன குடுக்குது இந்த ஆர்பி டூல்ன்றது தான். விஎம் இன்ஃபர்மேஷன் மேல இருக்குது. சிபியூ வந்து கரெக்டா எத்தனை கோர் இருக்கு, எத்தனை சாக்கெட் இருக்கு, எல்லாமே கொடுத்துரும். எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு விஎம் எல்லாமே கொடுத்துரும். மெமரி அதே கிளிக் மாதிரி பண்ணுங்க, இன்ஃபோ கிளிக் பண்ணுங்க. இல்ல இன்ஃபோல மோஸ்ட்லி எல்லாமே வந்துரும். எல்லா டீடைல்ஸும் இருக்கும். நீங்க இப்ப செப்பரேட்டா ஒரு பேராமீட்டருக்கும் பார்க்கணும்னா நீங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. இங்க கீழ இருக்கதா இங்க செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே ஆமா ஓகே. ஆமா அதேதான். சோ ஒன்னொன்னா செப்பரேட்டா நம்ம இப்ப மெமரியை மட்டும் பார்க்கணும். எவ்வளவு வந்து மெமரி இருக்கு, ஓகே ஓகே. மொத்தம் மெமரி எவ்வளோ, மொத்தம் இவ்வளோ மெமரி போடலாம், எல்லா ஃப்ரீ எவ்வளவு இருக்கு, எல்லாமே காமிச்சிடும் நம்மளுக்கு. இது ரொம்ப அக்யூரேட்டான டேட்டா. விசென்டரை வந்து ரிலே பண்றது, டேட்டா ரிலே பண்றது எதுலன்னா ஆர்வி டூல ரிலே பண்ணலாம் நம்ம. ஓகே ஓகே. அக்யூரேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். சோ எப்பவுமே வந்து நீங்க விசென்டர்லயே இன்வென்டரிய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே அக்யூரேட் டேட்டா கிடைக்காது. நீங்க ஆர்வி டூல எடுத்தீங்கன்னா அக்யூரேட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். எல்லாமே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு. இப்போ ஓகே. இது இந்த இன்வென்டரில இது வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம சொல்லிக்கலாமா? நம்ம ஆ டெய்லி ஆ ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணுவோம் அப்படின்னு ஆமா சொல்லிக்கலாம். ஆட் ஆமா பண்ணிக்கலாம், ஏன் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம். இது மாதிரி தேரி சொன்னாங்க இல்லையா, ஸ்னாப்ஷாட் எத்தனை மல்டிபிள் ஸ்னாப்ஷாட் மல்டிபிள் சர்வருக்கு இருந்துச்சுன்னா எங்களால ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆர்வி டூல்ல இருந்து கண்டுபிடிப்போம். பிளஸ் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஃபியூச்சர் கெப்பாசிட்டியோ இல்ல எதனா பண்ணணும், ஆட் பண்ணணும் விஎம் மல்டிபிள் கிளஸ்டர்லயோ மல்டிபிள் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்லனா நாங்க இதுல இருந்து நாங்க வந்து பிளான் பண்ணிப்போம். இந்த ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணிப்போம். சோ இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்றது மாட்டீங்க. பட் நீங்க சொல்லலாம், ஸ்னாப்ஷாட்டுக்காக சொல்லலாம். ஜி நம்ம அந்த ப்ரீ செக் இருக்கு இல்லையா, அதுல இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்டோர்னு நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க டேட்டா ஸ்டோர் என்னென்ன இருக்கு, அதுல என்ன எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குன்றத நம்ம ஆர்வி பேஸ் ஆன் ஆர்வி டூல செக் பண்ணி நம்ம இந்த இது கூட நம்ம சொல்லிக்கலாம். ப்ரீ செக்ல இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேற yes, எது let's டூல்ஸ் go. இருக்கா ஜி? இல்ல ஆர்வி டூல் தான் மெயினா யூஸ் பண்றாங்க. இல்ல இது வந்து இது என்வயரன்மென்ட் செக் பண்றதுக்கு வேற ஏதாவது நம்ம டூல்ஸ் நம்ம ரியல் டைம் சினாரியோல யூஸ் பண்ணுவோமா? வேற டூல் ரியல் டைம் சினாரியோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது பாஸ்கர். ஓகே ஓகே. இந்த நான் சொல்றேன் மேக்ஸிமம் தேர்ட் பார்ட்டி டூல அவாய்ட் பண்ணிடுவாங்க, டேட்டா பிரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ம், ஆர்வி ம். டூல் வந்து அதுக்கு எக்ஸெப்ஷன் கேஸ், அதை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. வேற தேர்ட் பார்ட்டி டூல் வந்துட்டு ட்ரீ சைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் disk-க்காக. என்ன இருக்கு சொல்லிட்டு ட்ரீஸ் டிஸ்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. மத்த இன்ஃபர்மேஷனுக்காக இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் தி செஷன், கோ டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நான் டேட்டா ஸ்டோர்ல வந்து எப்படி ரிப்போர்ட் எடுக்கலாம் காமிக்கிறேன்.